என்னுடைய பார்வையில இன்னும் வாராது வந்த ஒரு மணி அண்ணாமலை. அதனால அந்த மணியை நம்ம பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். அவர் மூலமாக நம்முடைய சித்தாந்தம் நம்ம எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்னு நம்புறோம். அதுக்காக வேண்டி அவர் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அவரை கொண்டாடுறோம். தமிழ்நாட்டுல ஒரு தேசிய சித்தாந்தத்துல ஒரு தமிழக நலன் கருதுற ஒரு கட்சியை அவர் கொண்டு வரவேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா தமிழகத்துக்கு தேவை. பாஜகவுனால முடியல இது. அப்புறம் அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மாணிக் தாக்கூருக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை என்றாலே அது பயம். அது ஒரு சிங்கம். அது கண்டிப்பா சீரும் விளையாடும். தமிழகத்துல நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா அமைய போகுது. சிம்ம சொப்பனமா விளையாட போறாருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சதுனாலதான், குறிப்பாக இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய நெருக்கடியா தான் அது வரப்போகுது. அண்ணாமலை ஜோசப் விஜய்னு தான் மாறப்போகுது. தமிழக அரசியல் களமே அப்படிதான் மாறப்போகுது. அண்ணாமலையை பத்தி பேசினா கண்டிப்பா இருப்பு எல்லாத்துக்கும் தெரியும். எஸ் வி சேகர் ஒரு தெருநாயுமே கிடந்து கத்திட்டு கிடக்கல. அண்ணாமலை பத்தி பேசினதுனாலதான் அந்த செய்தி வெளியே போடுறாங்க. வேற யாரையா பேச சொல்லுங்க. பேசுபடு பொருளாக அண்ணாமலை இருப்பார் தமிழகத்துல. அவரை வச்சேதான் எல்லாம். அவரை திட்டணும், அப்பதான் செய்தி வரும். இல்லைன்னா அவரை பாராட்டணும், அப்பதான் செய்தி வரும். அந்த நிலைமைக்கு தமிழகம் மாறிட்டு இருக்கு. தமிழக அரசியல் களம் மாறிட்டு இருக்கு. நேற்றுக்கு உள்ள தகவல் படி KT ராகவனை அமைப்பு பொதுச் செயலாளராக வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. அது எந்த மாதிரின்னு எனக்கு தெரியல. ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. சென்னை மாநகரத்தினுடைய ஒரே ஒரு கவுன்சிலர் உமா ஆனந்தன், அந்த அம்மா கண்டிப்பாக அண்ணாமலை பக்கம் தான் போவாங்க. என்னைக்கு இருந்தாலும் அது பாஜக தானே, என்னைக்கு இருந்தாலும் மோடி தானே, நமக்கு தனி நபர் தூதி பாட மாட்டோம்ல, அதனால நீங்க இங்கே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப விஜயனுடைய கட்சியில இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. அது சந்தேகமே கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அண்ணாமலை இல்லாததுனால போட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி அண்ணாமலை பக்கம் தனியா வந்துருவாங்க. சக்தி UPVC விண்டோஸ், நவீன வீடுகளின் சிறந்த தேர்வு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. தன்னுடைய கருத்துக்களை மிகவும் வெளிப்படையாகவும் அதே சமயத்தில் மற்றவர்கள் என்ன நினைக்கலாம் என்பதை விட தன்னுடைய கருத்துக்கும் அதற்கான ஒரு முன்னுரிமை கொடுத்தும் நம்மளிடம் அண்ணாமலை குறித்து பகிர்ந்தவர் திரு சின்னப்பா கணேசன். இன்று அண்ணாமலை தனி இயக்கம் ஆரம்பித்து அதை பற்றி ஒரு உரை நடத்தியிருக்கிறார். வாங்க அந்த உரையை அர்த்தத்தை நம் திரு சின்னப்பா கணேசனிடமிருந்து கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். அண்ணாமலை பேச்சுல சரி ரெண்டு பேரை ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. அப்துல் கலாம், ரஜினிகாந்த் அப்படின்னு அது ஒரு குறியீடு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா மென்ஷன் பண்றாரு. ஸோ அதனால அவர் தன்னுடைய பேச்சுல சொல்லியிருக்கிறது தான் வேறு பாதையில் செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்க பார்வையில அது பாஜகவிலிருந்து விலகிய பாதையா அல்லது தமிழக அரசியலுக்கான புதிய பாதையா? அதாவது பாஜக இருந்து விலகியது அவர் ஏற்கனவே காலையில பாஜகவினுடைய மேல்மட்டத்திலிருந்து அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து ஏற்கனவே ஒரு அடிப்படை உறுப்பினர் தான் அவர் இருக்காரு. இருந்தாலும் ஒரு மாநில தலைவராக இருந்தவர், மரியாதைக்குரியவர். அப்படிங்க அவரால் பாஜகவுக்கு பல நன்மைகள், பாஜகவில் அவருக்கு ஒரு பெரிய அறிமுகம், இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் மோடியினுடைய ஒரு செல்ல பிள்ளையா தான் அவர் இருந்தாரு. அதனால மோடி, அமித்ஷா கிட்ட நல்ல மரியாதை வச்சிருந்தவர். அதனால முறைப்படி அவங்க கிட்ட ஏற்கனவே டிசம்பர் மாசம் சொன்னதாக அதுலயே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதனால பாஜகவில இருந்து அவரு வேறு பாதைங்கிறது, அதுல இருந்து வெளியே தனியா பயணிக்க போறேங்கிறது தான் அதனுடைய இது. நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துக்கு அது ஒரு புதிய பாதை அமைங்கிறது எந்த விதமான மாற்று சிந்தனைக்கும் இடம் இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது பாதை தான். திரு அண்ணாமலை IPS அவருடைய வரவு கண்டிப்பாக பாஜகவில் இருக்கும் போது ஒரு நல்ல இதான் கொடுத்துச்சு. அவருக்கு முழு சுதந்திரம் அதுல அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் கிடைக்கலங்கிறது உண்மைதான். அதை நம்ம மறுக்க முடியாது. அவரால் பாஜகவுக்கு வளர்ச்சியெல்லாம் கொண்டு வர முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சதே ஒழிய ஆட்சியில பாஜக உட்கார வைக்கணுங்கிறது அவருடைய லட்சியமா இருந்துச்சு. அதை நோக்கிதான் அவர் பயணப்பட்டாரு. 2026 ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா அதுக்குடைய அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் கொண்டு போயிருக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை கெடுத்து விட்டாங்க அந்த பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால வேற வழி இல்லாம இப்ப அவர் இனிமே தனி பாதை போனாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவர் எடுத்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ரஜினி அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. ரஜினி அவருக்கு மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருந்த ஒரு மனிதர் தான், இப்பவும் வச்சிருக்கக்கூடியவர் தான். ரஜினிக்கு மேல இவரு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் 2021 புதுசாக ஒரு கட்சியை தொடங்கலாம்னு ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்திருந்த அந்த நேரத்துல
முதலமைச்சர் வேட்பாளராகவே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அவரு முன்னிலைப்படுத்தியிருக்கார். அவருடைய மனசுல வச்சு அதுக்குதான் பிளான் பண்ணிருக்காங்க. அது ஏதோ சூழ்நிலையினால அது நடக்காம போச்சுது. அதனால அதுக்கு பிறகுதான் அவர் பாஜகவில் இணைந்தார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ அந்த நேரத்துல ஒரு தடங்கல் தாமதம் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ அண்ணாமலையை மையப்படுத்தி அவரும் ஒரு முதலமைச்சரா கொண்டு வரணும், தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதனால ரஜினிகாந்த் அவர் அவருடைய நன்றி விசுவாசத்தை அவர் எல்லாம் கோடிட்டு காட்டியிருக்காரு. சொல்லிட்டு அடுத்த வாரத்தில சொல்லியிருப்பாரு, இது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் அஜித் ரசிகர்கள், ரஜினியுடைய ரசிகர்கள் அண்ணாமலைக்கு மேல ஒரு பாசம் வச்சிருக்காங்கிறது உண்மை, அது மறுக்க முடியாது. அதை நம்பிதான் இவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். தன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். தன்னை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு. ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரு காலையில ஒரு மத்திய 12 மணி ஒரு நிமிஷத்துக்கு தொடங்கி இருப்பாரு. ஒரு அரை மணி 25 நிமிஷம் அவர் பேசினாரு. அந்த பேசின நேரத்துல அவர் சொன்னாரு. அந்த நேரத்துல 10,000 பேர் கூட இதுல உறுப்பினரா இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது வரைக்கும் வி தி லீடர்ஸ்ங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்கிறது எனக்கு 2021லயே தெரியும். ஆனா நான் அதுல மெம்பரா சேரல. ஆனா அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க எல்லாம் நம்ம கவனிக்கவும் இல்லை. அதுக்கு இப்படி இருக்குன்னு தெரியும். நான் மோடியின் தமிழகம் புத்தகத்துல கூட நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பல இடங்கள்ல அதை பேசியிருக்கவும் செய்யறேன். ஆனா அதுல நான் உறுப்பினர் எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையில மத்தியானம் அவர் அதை சொன்ன பிறகு நான் அதுல மெம்பர் ஆனேன். நான் மெம்பர் ஆகும்போது என்னுடைய நம்பர் 38,230 எதை காணும். அதாவது 38,000 வச்சிருக்கேன். 38,000க்கு கொஞ்சம் மேல இருந்துச்சு என்னுடைய நம்பர். ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது 6 மணி 5ஆம் தேதி அதே நாள் தான். 5ஆம் தேதி 6 மணி, அதாவது 12:30 மணிக்கு அவர் இதுல இருந்து உறுப்பினர்கள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. 12:30 எடுத்தா கூட 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30. அப்போ ஒரு 5:30 மணி நேரம் தான் இப்ப இருக்கு மொத்தத்துல. 5:30 மணி நேரம் மொத்தத்துல 12:30 to 6 மணின்னு எடுத்தீங்கன்னா 5:30 மணி நேரம் தான் வருது. 5:30 மணி நேரத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல 7,05,643 7,05,646 இப்போ நான் ரெண்டாவது எடுத்து பார்க்கும்போது ஏறிட்டே போகுது. அப்போ 7,05,000க்கு மேல இப்ப வந்துட்டு அப்படின்னா 5:30 மணி நேரத்துல 7 லட்சம் பேரை கடந்து உறுப்பினர்கள் சேர்றாங்கன்னா அவருக்கு மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சு மக்கள் இணைஞ்சிருக்காங்கிறத நம்ம அதுல கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கிறது கரெக்டான ஒரு இதுதான், அதுல தப்பே கிடையாது. நாளைக்கு காலையில இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா இது 10 லட்சம் 15 லட்சத்தை தாண்டறது வாய்ப்பு இருக்கு. நாளைக்கெல்லாம் ஒரு 20 லட்சத்தை கிராஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 20 லட்சம் அப்படிங்கிறது வெறுமனே 20 லட்சம் உறுப்பினர் கிடையாது, அது ஒரு 40 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு தேசிய சித்தாந்தத்துல ஒரு தமிழக நலன் கருதுன ஒரு கட்சியா அவர் கொண்டு வரவேன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா தமிழகத்துக்கு தேவை. பாஜகவுனால முடியலை. இது பாஜகவுல இவருக்கு அந்த ஸ்கோப்பை கொடுத்து வசதியை கொடுத்து அவரை கரெக்டா மற்றவங்க எல்லாம் ஒத்துழைச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அநேகமா 2026 இப்ப கூட அவர் முதலமைச்சரா கூட உட்கார்ந்து இருக்க முடியும். குறைந்தபட்ச கூட்டணி ஆட்சியாவது அமையதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா 2வது பெரிய கட்சியாவது வந்திருக்கும். அடுத்த 5வது வருஷத்துல முதலமைச்சருங்கிற லெவலுக்கு பாஜகவை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஆனா யாருமே ஒத்துழைக்கலையே, எந்த முன்னணி தலைவர்களும் ஒத்துழைக்கலையே. அத்தனை பேரும் குறுக்கதான கட்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதிராக தானே வேலை பார்த்தாங்க. அப்புறம் இன்னைக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுத்தோம், தனிநபரை நாங்கள் புகழ்பட மாட்டோம், மோடியை நாங்க ஏத்துக்கிட்டோம், மோடியுடைய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டோம், மோடியை வச்சுதான் நாங்க பண்றோம்னு சொல்லி கருப்பு முருகானந்தம் சொல்றாரு. அப்ப மோடிக்கு முன்னாடி மோடி பிரதமர் ஆனது 2014. அதுக்கு முன்னாடி அத்வானியை நம்ம தூக்கிட்டு அலையிலையா? அத்வானின்னு சொல்லலையா? வாஜ்பாயை பத்தி நம்ம சொல்லலையா? வாஜ்பாய் அத்வானி தானே நமக்கு 2 பேர் தானே பெரிய தலைவர்கள், இந்திய அளவுல தெரிஞ்ச தலைவர்கள். தனிநபர் தூக்கி தானே பாடணும். இப்ப மோடியே தனிநபர் தூக்கி தானே மோடியை பண்றது. அப்புறம் அந்த கருப்பு முருகானந்தத்துக்கு ஏரியாவில கருப்பு முருகானந்தத்தை தானே தனியா தானே துதி பாடிட்டு அடக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா தேர்தலையும் அந்த மனிதர் நிக்கிறாரு. எத்தனை 6-7 தேர்தல தொடர்ந்து எம்எல்ஏ நின்றுட்டே இருக்காரு. வேற ஆளே இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன தனிநபர் துதி பாடுறதா இல்லையா? இத மாதிரி தமிழகத்திலயும் பாஜகவினர் எல்லாருமே தனிநபர் துதி தான் பாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் போட்டோ போடாம பேரை மட்டும் போடுங்க. அப்படி இல்ல, தேவைப்படுது. தனிநபர் துதித்து பாடுறது தேவைப்படுது. அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய மனிதராக தஞ்சை பகுதியில இவர் அறியப்பட்டவர். இவர் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை முன்ன நின்று தீர்த்தவர் கருப்பு முருகானந்தம். அவருடைய பங்களிப்பு தேவை. அதே மாதிரி தமிழக அளவில் அண்ணாமலையுடைய பங்களிப்பு தேவை. அவரை நான் கொண்டாடிட்டு இருக்கேன். என்னுடைய பார்வையில இன்னும் வாராது வந்த ஒரு மணி அண்ணாமலை. அதனால அந்த மணியை நம்ம பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். அவர் மூலமாக நம்முடைய சித்தாந்தம், நம்ம எதிர்பார்ப்புகளை
நிறைவேற்றுவார்னு நம்புறோம். அதுக்காக வேண்டி அவரு பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அவரை கொண்டாடுறோம். ஆனா அதை கெடுக்கிற வேலையை பார்த்தீங்க. இப்ப கடைசியில வந்து இப்ப புலம்புற வேலையை செய்துட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ அண்ணாமலை வந்து அவர் பேசுற போது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமை வந்து நினைவு கூர்றாரு. ஸோ அதுல என்ன அரசியல் செய்தி வருது? அப்துல் கலாம் அவர் வந்து எளிமை, நேர்மை, இளைஞர்களின் பங்கு அது மாதிரி விஷயத்தோட வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை அடிப்படையா வைக்க முயற்சி பண்றாரா அண்ணாமலை? ஆமா, கண்டிப்பாக. அதாவது இளைஞர்கள் மேல நம்பிக்கை, அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, மாணவர் சமுதாயத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தவர் அப்துல் கலாம். அதனால அவரு வந்து அப்துல் கலாம முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. பாஜகவும் அப்துல் கலாம கொண்டாடத்தானே செய்தான். பாஜகவுல இருந்து யாரும் கொண்டாடல. அவரை வந்து பிரதமராக கொண்டு வந்தது பாஜக அரசாங்கம் தானே. அதனால அவரை வந்து பாஜக 2வது முறையும் அவரை ஜனாதிபதியாக கொண்டு வந்தது பாஜக தான். அதே மாதிரி 2வது முறையும் அவரை ஜனாதிபதியாக கொண்டு வர முயற்சி பண்ணது பாஜக. அதை கெடுத்து நாசம் பண்ணது காங்கிரஸும் திமுகவும் தானே. அன்னைக்கு அவங்க ஒத்துழைச்சிருந்தா மறுபடியும் ஒரு தமிழனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கத்தானே செய்திருக்கும். அவரு அதனால கடைசி வரைக்கும் எளிமையா தானே வாழ்ந்தார். காமராஜர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. அவர் எந்த இடத்துலயும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்கலையே. தேசத்துக்கு எதிராக எந்த வேலையும் அவர் செய்யலையே. தேசத்தோட இணைஞ்சு தானே பண்ணினாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு இளைஞனை ஒரு இளைஞர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மனிதரை, ஒரு அறிவாளிய படிச்சவரை அவர் கொண்டு வந்து ஒரு முன்மாதிரியா வைக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு பேர்ல ஒரு பயிற்சி அரங்கம், அரசியல் பயிலரங்கம்னு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல தப்பு இருக்கதான் நான் நினைக்கல. அவர் கொண்டாடப்பட வேண்டிய நபர் தான் அப்துல் கலாம் அவர்கள். அதனால அப்துல் கலாம், டாக்டர் ஐயா அப்துல் கலாம் தாராளமா நம்ம எல்லாமே சேர்ந்தே போட்டெல்லாம் கொண்டாடலாம். ஏற்கனவே கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அவரு தனியா அவருக்கு பேர்ல அந்த அமைப்பை உருவாக்குறாரு. அவ்வளவுதான். அதே மாதிரி தன்னுடைய உரையில வந்து ரஜினிகாந்தை வந்து குறிப்பிடுறாரு. நீங்க முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ இது ரஜினிகாந்த் வந்து அவர் பேசுற போது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து முன்னெடுத்து வச்சவர். ஸோ இப்போ ரஜினிகாந்தை வந்து மென்ஷன் பண்றதுனால அண்ணாமலை வந்து ஒரு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்ல வராரா? நிச்சயமாக ஆன்மீக அரசியலை தான் முன்னெடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இன்னைக்கு நீங்க அந்த இதை கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு குறியீடா நம்ம பார்க்கலாம். அந்த நேர்முகத்தை அவர் வந்து எல்லாம் தோன்றி எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா நெத்தியில நல்லா விபூதி பூசியிருப்பாரு, குங்குமம் போட்டு வச்சிருப்பாரு. அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதைதான் போறோங்கிறது அவர் தெளிவா தான் அவர் வந்து பண்றாரு. அவருக்கு தெரியாதா இதுல வச்சா இந்த மாதிரி தான் அடையாளப்படுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியாது. அவரே இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய மத சார்ந்தது, இல்லைன்னா மற்றவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து அதை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிரான சித்தாந்தத்துலதான் இன்னைக்கு என்னுடைய ஜோசப் விஜய் முதற்கொண்டு இந்து மத நம்பிக்கைக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. திமுகவும் என்ன பண்ணிச்சோ அதைத்தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இப்ப வந்து திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஹைகோர்ட் கேட்டிருக்கு, பதிலே சொல்லலையே. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுக்கு முந்தின இருந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ அதுதான் அந்த நிலைப்பாட்டுல தான் இவங்களும் வருவாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே அனைவருமே கிட்டத்தட்ட ஜோசப் விஜய் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து மிஷினரி ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா இதுக்கு எதிராக தான் பண்ணுவாங்க, எதிராக தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஏதாவது நடந்து அவர் வந்து இல்ல நாங்க கோர்ட் உத்தரவு மதிக்கிறோம்னு சொன்னாதான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும் இதுல. அல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தமிழக களத்துல அண்ணாமலை வந்து அதுக்கு நேர் எதிரான ஒரு இடத்தை வந்து அவர் பிடிக்க முயற்சி பண்ணலாம். பிடிக்கல, அவர் இயல்பாவே அதான் பண்ணிட்டு வந்தாரு. பாஜகல இருந்து அதான் செய்யறாரு, அதை கண்டினியூ பண்ணி செய்வாரு. அப்ப என்ன அப்படின்னா இந்துக்களுடைய ஒரு பிரச்சனைக்காகவும் அண்ணாமலை குரல் கொடுப்பார். கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டாலும் அவர் குரல் கொடுப்பார். பாஜக அதை செய்யதான் செய்யும். அதே முஸ்லிம்களுக்கு எங்காவது அநீதி இழைக்கப்பட்டாலும் குரல் கொடுப்பார். அதுக்காக வேண்டி இந்த குண்டு வச்ச கோஷ்டிகள் எல்லாம் விடுதலை பண்ணுங்கன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டார். அண்ணாமலை சொல்ல மாட்டார், பாஜக வந்து சொல்ல மாட்டாங்க. குண்டு வச்சவனெல்லாம் விடுதலை பண்ணுன்னு சொல்லி இந்த விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ குரல் கொடுக்கும் போது இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லவனுக்காக நேர்மைக்காக குரல் கொடுப்பாங்க. அதான் தெளிவா சொல்றாரு, நேர்மையான அரசியல் இருக்கணும், எளிமையான அரசியல் இருக்கணும், சாமானியனுக்கான அரசியல் இதா இருக்கணும். ஒரு கல்ட் பொலிட்டிக்ஸ் தேவையில்லை. ஒரு அரசியல்வாதினா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கலாம் வேண்டாம். அது கரெக்டா தான் பாதை தான், நல்ல பாதை தான் எடுத்துட்டு போறாரு. அதனால ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஆன்மீக அரசியலை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுல மாற்று கருத்து இருக்கிறதா எனக்கு தெரியல. நல்லது. அடுத்து நம்ம குறிப்பிட வேண்டியது பிரதமர் மோடி. ஸோ அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததே பிரதமர் மோடி மேல இருந்த ஒரு பக்தினாலையும் அந்த ஒரு தேசப்பற்றுனால அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பிரதமர் மோடியை குறித்து அந்த அண்ணாமலை உரையை கேட்டுட்டு இருக்கிறவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அண்ணாமலை ரொம்ப தெளிவா அவருடைய தேசப்பற்ற மதிக்கிறேன், ஒரு மதிப்புக்குரிய தலைவரா அவரை வச்சிருப்பேன் நிச்சயமா. அதே சமயத்துல
கொள்கை முரண் வரும்போது அதை வந்து ஆணித்தரமா எடுத்து சொல்வேன் அப்படிங்கிறாரு. சோ இதை வந்து நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்? அதாவது மரியாதைக்குரிய இடத்துலதான் அந்த மோடி வச்சிருக்கோம். நானும் அப்படித்தான் வச்சிருக்கேன், நீங்களும் அப்படித்தான் வச்சிருப்பீங்க. தமிழகத்துல எல்லாருமே பெரும்பாலான நபர்கள் வந்து தேசியத்தின் பக்கம் சிந்தனை உள்ள தேசியவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிடும். அவங்க எல்லாருமே வந்து மோடியை கொண்டாட தான் செய்வாங்க. அதுல எந்த குறைபாடும் கிடையாது. சின்ன சின்ன அதாவது அந்த அதாவது சிபிஎஸ்இ ஆமா, சிபிஎஸ்இ வந்து 9வது வகுப்புக்கு மேல வந்து 3வது மொழியை வந்து கட்டாயமாக்கின போது அது வந்து ரொம்ப சீக்கிரம் அத வந்து அவரு அதையே அவர் குறிப்பிடுறாரு. இதை நான் சொல்லலையா அப்படின்னு. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தமிழகத்துக்கு இல்லைன்னா அவருக்கு இந்த இது தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் கண்டிப்பா சுட்டி காணிப்பேங்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரு ஒழிய, அதனால மோடி அரசாங்கத்தினுடைய எல்லா செயல் திட்டங்களையும் இல்லைன்னா அவர் எது கொண்டு வந்தாலும் நாங்க மும்மொழி வேண்டாம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நீட்டு வேண்டாம்னு சொல்லுவோம், அப்படியே கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்புல சொல்ல மாட்டாரு. மோடிக்கு மேல எல்லாம் ஒரு பக்தி இருக்குன்னு நமக்கு. மோடி அவருடைய அரசியல் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோடியை எதிர்த்துக்கலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, ஒண்ணும் பேச போறது இல்லை, பேச தேவையும் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாஜகவை அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. அவருக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியது விஜய். அதனால ஆளுங்கட்சியினுடைய குறைகளை தான் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அதைத்தான் அவர் செய்ய போறாரு, செய்வார். அதுக்கு மேல முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்க செய்த தவறுகளையும் அதுக்கு மேல இவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதையும் கண்டிப்பா அவருக்கு சாதகமான ஒரு அம்சம். அதை எடுத்து விளையாடுவார் கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக விமர்சனம் பண்றதுக்கு இல்ல, ஏன்னா ஆளுங்கட்சி கிடையாது தமிழகத்துல. மத்தியில சில செயல் திட்டங்கள் ஏதாவது நடைமுறைப்படுத்தும் போது அதுக்குதான் ஒரு டங்ஸ்டன் இந்த இதை சொல்லியிருப்பாரு. இது மாதிரி மத்திய அரசினுடைய திட்டங்கள் சில பிரச்சனைகள் மக்களோட சேர்ந்து வரும்போது அதுக்கு குரல் ஏற்கனவே கொடுத்தவர் தான். அப்போ பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்ததுனால அவர் ஈஸியா அமைச்சர்களை அணுகி அதெல்லாம் சொல்ல முடிஞ்சுது. என்ன வந்து இவர் சொன்னார்னா அது எந்த அளவுக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. போராடுவாரு, களத்துல வந்து போராட வேண்டிய சூழலை வரலாம் வருங்காலத்துல. எதிர்க்க ஒரு தனி கட்சினே ஆரம்பிக்கும் போது அதுல முன்ன பின்ன இருக்குதான் செய்யும், அதை பேசிதான் ஆகணும். அதனால பிஜேபிக்கு எதிராக அவர் பேசக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது தானே. இதுல வந்து நம்ம மற்ற அரசியல் தலைவர்கள் கருத்தை கொஞ்சம் எடுத்துக்க போனோம்னா முக்கியமான ஒரு கருத்து வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பாஜகவோட அவரா சீட் பண்ணி பாஜகவோட அவங்களா கிரியேட் பண்ணி அண்ணாமலையை வந்து ஒரு தனி இயக்கமா உருவாக்கி இப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து செல்வாக்கு குறைஞ்சதுனால அதை வந்து தன்னுடைய கொள்கையை வந்து ஒரு பி டீமா அண்ணாமலையை அறிமுகப்படுத்துறாரு அப்படிங்கிறாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அண்ணாமலையோட பாஜகவோட கொள்கையிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபட போறது? தமிழக அரசியலுக்கான அணுகுமுறையை அவர் எவ்வளவு தூரம் முன்னெடுக்க போறாரு? அதாவது அவருடைய அணுகுமுறை இது எல்லாமே தமிழ் சார்ந்து தேசியம் சார்ந்து இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டார். பெருமைமிக்கு இந்தியா, பெருமைமிக்கு தமிழகம், அதை கோஷமாவே அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதனால அதுல ஒண்ணும் மாற்றம் இருக்காது. ஆனா இதே மாணிக்க தாக்கூருடைய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இவங்க அவ்வளவு பேர் தான் சேர்ந்து ஜோசப் விஜயனுடைய கட்சியை வந்து RSS இயக்குகிறதுன்னு சொன்னாங்க. RSS தான் வந்து களத்துல இறங்கிருக்கு, RSS செல்ல பிள்ளை தான் சொல்லி இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப அன்னைக்கு RSS தான் இறக்கி விட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலை இறக்கி விட்டு இவங்க சொல்றதுல இல்ல என்ன விந்தை இருக்க போகுது. சார், தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி வச்சு ஒரு மேல்சபை எம்பியை வாங்கி, அது ஏன் ஸ்டாலின் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, அது புரியல. அடுத்தது மேல் சபையில எப்ப காலி வருது அப்ப நான் தாரேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரும் கொடுத்து விட்டாரு. அதை வாங்கிக்கிட்டு அந்த எம்பிக்கு பதவி ஏற்ற அந்த மை இருக்குல்ல அது கூட காயல, அப்படியே வந்து விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே ஒரு எம்பியை வாங்கின ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அரசியல். இதெல்லாம் நல்லதா? இது நல்ல வழிகாட்டியா முன்மாதிரியா? இது இவங்க எல்லாம் பேசுறாங்க அரசியல். அப்புறம் அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மாணிக் தாக்கூருக்கு என்ன அருகதை இருக்கு? முதல் சொன்னாலும் ஒரு பொருத்தமா சொல்ல வேண்டாமா? சும்மா இதான் நேற்றுக்கு கம்யூனிஸ்ட்காரங்களும் இதைத்தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன விடுதலை சிறுத்தைகள் இதே கருத்தை தான் சொல்ல போறாங்க. இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இன்னும் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை என்றாலே அது பயம், அது ஒரு சிங்கம், அது கண்டிப்பா சீரும் விளையாடும். தமிழகத்துல நிறைய பேருக்கு அது வந்து பெரிய ஒரு சேலஞ்சா வந்து அமைய போகுது, சிம்ம சொப்பனமா விளையாட போறாருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சதுனாலதான், குறிப்பாக இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய நெருக்கடியா தான் அது வரப்போகுது. அதனால என்ன களமே எப்படி ஆக போகுது? அண்ணாமலை ஜோசப் விஜய்னு தான் மாறப்போகுது. தமிழக அரசியல் களமே அப்படிதான் மாறப்போகுது. அதனால இவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய நெருக்கடி. 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்குமா, அதுக்கு இடையில அது காலாவதி ஆகுமா, என்ன பிரச்சனை? 2 அமைச்சரை நம்ம ஒரு காமராஜர் பக்தவச்சலம் 1967க்கு பிறகு இப்பதான் வாங்கியிருக்கோம்.
அதுவே நீடிக்குமா நீடிக்காதா அந்த கவலை, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா மறுபடியும் எம்பி ஆவோமா மாட்டோமா அந்த கவலையில மாணிக் தாக்கூர் இருக்குதானே செய்யும். அவருக்கு இப்ப மெயினா என்னது, காங்கிரசினுடைய மாநில தலைவர் ஆகணும். அதுக்காக வேண்டி அவருடைய இருப்பை காணிக்கணும். அண்ணாமலையை பத்தி பேசினா கண்டிப்பா இருப்பு எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்.வி. சேகர் ஒரு தெருநாயுமே கிடந்து கத்திட்டு கிடக்கல. அண்ணாமலை பத்தி பேசினதுனாலதான் அந்த செய்தி வெளியே போடுறாங்க. வேற யாரையா பேச சொல்லுங்க, இன்னைக்கு பேசட்டுமே. அண்ணாமலை தமிழிசை பத்தி அவர் பேசுறாரு உதாரணத்துக்கு, யாராவது கண்டுக்குவாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. இல்ல இப்ப இருக்க ஜோசப் விஜய் பத்தி அவர் பேசட்டும், யாராவது போட போறாங்களா? போட மாட்டாங்க. போட்டாலும் அது சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன பைட் அப்படி வந்துட்டு போகும், அவ்வளவுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். ஆனா அதே சமயத்துல அண்ணாமலை பத்தி பேசினதுனால சண்டு பொந்தெல்லாம் ஓடுது. அதனால அவர் பேசுறாரு. அவருக்கு நோக்கம் அண்ணாமலையை திட்டணும்ங்கிறதுல, அண்ணாமலையை திட்டினால், அண்ணாமலையை விமர்சனம் செய்தால் இது நிறைவேற்ற போய் சேரும்ங்கிற எதிர்பார்க்கிறாங்க. அதான் அதே மாதிரிதான் மாணிக் தாக்கூரும். இதை பாருங்க, இன்னும் அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, அவருடைய ட்வீட் எல்லாமே இனிமே அண்ணாமலையை எதிர்கொண்டே வரும், அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியே வரும். குறிப்பா ஒரு 2 மாசத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்க வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாசத்துல அநேகமா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதுக்கிடையில இப்ப நான் ஒரு வாரம் 10 நாளிலேயே ஒரு 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே போய் தொட்டாலும் ஆச்சரியப்படுது இல்ல இந்த உறுப்பினர். இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு, நம்ம எல்லாருமே இந்த இதுல போய் உறுப்பினரா பதிவு பண்றது படிச்சவங்களுக்கு, கொஞ்சம் விவரமானவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. பட்டன் செல் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்னொருடைய உதவியோட தான் பண்ண முடியும். எல்லா இதுலயும் மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும். ஆனா ஒரே ஐடியை நானும் ஒய்ஃபுக்கும் கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணிட்டு, அப்ப இமெயில் ஐடி ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா மொபைல் நம்பர் ஒன்னா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணாது கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. வயசானவங்க மொபைலே இல்லாதவங்க எப்படி மெம்பரா சேர மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு விழும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்க சேர்க்கணும். அப்ப இன்னைக்குள்ள கணக்குப்படியே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்தினுடைய நிலவரப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே 7,27,222 வந்துட்டு, அப்ப என்ன கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை 10 லட்சத்தை அது கிராஸ் பண்ண போகுது. நாளைக்கு அநேகமா அது 20 லட்சமா இருக்கலாம். 2 நாளையில உள்ளது மட்டுமே எடுத்து பார்த்தாலே 20 லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதியா நம்பலாமே 2 நாளையில. அந்த 20 லட்சமும் பிளஸ் இன்னொரு 20 லட்சமா 30 லட்சமா இவங்களை நம்பி இவங்களை சார்ந்து இப்ப எங்க அம்மா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, அப்புறம் தம்பி தங்கச்சி இவங்க எல்லாம் அவங்க இன்னும் மெம்பரே ஆயிருக்க மாட்டாங்க. இவங்க ஓட்டெல்லாம் அண்ணாமலைக்கு வருமே என் மூலமாக, வராதுன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்திருக்க மாட்டாங்க, இவங்க ஓட்டு வருமே. அப்போ ஒரு பெரிய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்குது அப்படிங்கிறது புரியுது. அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் எரியுது வயது. கண்டிப்பாக வரக்கூடிய நாளையில இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் எரிய ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு அரசியல் கிழமை, அதாவது பேசுபடு பொருளாக அண்ணாமலை இருப்பார் தமிழகத்துல. அவரை வச்சேதான் எல்லாம். அவரை திட்டணும், அப்பதான் செய்தி வரும். இல்லைன்னா அவரை பாராட்டணும், அப்பதான் செய்தி வரும். அந்த நிலைமைக்கு தமிழகம் மாறிட்டு இருக்கு. தமிழக அரசியல் களம் மாறிட்டு இருக்கு. நல்லதுதான். நேத்திக்கு நயினா நாகேந்திரன் சொல்றாரு, இத பத்தி அவர் கேள்வியே படல, அவர் கையில எந்த ராஜினாமா கடிதமும் கொடுக்கப்படல, அண்ணாமலை குடும்ப விஷயத்தை தான் என் கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ நயினா நாகேந்திரனோட இந்த நிலையை என்ன எப்படி எடுத்துக்கிறது? அவர் வெளியே நடக்கிறதே அவர் தெரிஞ்சுக்க மாட்டாரா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரு தெரியாம இருக்கும்னு நான் நினைக்கல. தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம வாயினால நம்ம சொல்ல வேண்டாம். மேல இருந்து முறைப்படி அவங்க அறிவிக்கும் போது அறிவிக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரு டிசம்பர் மாசத்துலயே அவர் லெட்டர் கொடுத்தது எனக்கே தெரியும். டிசம்பர் மாசம்ங்கிறது எனக்கு தெரியாம இருக்கேன்னா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். கொடுத்தாச்சுன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கொடுத்திருக்காரு, ஆனா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்பவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப அவரு வாய்நாளே சொல்லிட்டாரு, அண்ணாமலை அவர்களே வாய்நாளே சொன்னதுனால நமக்கு என்ன அது பட்டவர்த்தமா புரியுது. தேர்தல் வேலையை பாருங்க, தேர்தல் முடிவு வரைக்கும் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டிருக்காங்க. அதனால அவரும் அதை ஒத்துக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அவரால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அந்த இதுல விசுவாசமா அவர் எல்லாம் செயல்பட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அதனால இது நயினா நாகேந்திரனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? மாநில தலைவர், கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் இருந்துதான் எல்லாம் பண்ணிருப்பாரு. அவரு கூட அவர்கிட்ட சமாதானமா நீங்க தொடர்ந்து இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். மாநில தலைவரை நீங்களே கண்டினியூ பண்ணீங்கன்னு கூட அவரு பேசியிருக்கலாம். நமக்கு அது வெளியே தெரியாது. முதலாவது அவரை கொண்டவே முன்னிலைப்படுத்தி இவரை காலி பண்றதுக்கு, அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தொடர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு பண்ணவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நயினா நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் எல்லாம் ஒண்ணு இருக்கதா நான் சொல்ல மாட்டேன். அவரு அந்த இடத்துல கிடைச்சாரு, பிடிச்சு உட்கார வச்சாங்க, அவ்வளவுதான். ஆனா இதை செய்ததெல்லாம் இன்னும் மற்றவங்க தான். அப்ப மற்றவங்க தான் எல்லாரும் செய்து அவரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்க நோக்கம் நயினா நாகேந்திரன் அண்ணாமலை விட சிறந்தவர், வேகமானவர், அதனால பண்ணுவார் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது.
அவரே சொல்லிட்டார் நயனா நாகேந்திரன், நான் வந்து தென்றல் அவரு புயல் அப்படின்ட்டு போயிட்டார் முதல்ல கொடுத்த பிரஸ் மீட்ல. அதனால அவருடைய நோக்கம் அவரு கண்டிப்பா தெரியும், அவருக்கு கீழே தான் இருக்கணும்னு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். இவர் வர்றதுனால கண்டிப்பா பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவா வரப்போகுது, ஒரு சரிவை சந்திக்க போகுதுன்னு தெரியும். நோக்கம் அது இல்ல, அண்ணாமலையே காலி பண்ணணும், ஒழிச்சு கட்டணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு, செய்துட்டாங்க. இப்ப என்ன இது அடுத்த தலைவர் யாரு வருது? அதான் நயனா நாகேந்திரனே இருக்காரு. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அவர் தான் நீடிக்க போறாரு. அவரு இருக்கலாம். அவருக்கு ஒண்ணும் பெரிய சிரமம் இல்லையா? ஒருவேளை அண்ணாமலையே அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை மாத்தலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, அண்ணாமலையே ஏத்துக்கல. அதனால வந்து இனிமே இவங்க தான் என்னமோ பண்ணணும். நேற்றுக்கு உள்ள தகவல் படி கேடி ராகவனை வந்து அமைப்பு பொதுச் செயலாளரா வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. அது எந்த மாதிரின்னு எனக்கு தெரியல, ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அமைப்பு பொதுச் செயலாளர் வந்து பொதுவாக RSSல உள்ள ஃபுல் டைம் ஒர்க்கர் தான் வருவாங்க. பாஜகவிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக வைப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, எது நடந்தாலும் நல்லதுதான், நம்ம அதை பத்தி என்ன பெருசா விமர்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்ன, அவர் என்ன பண்ண போறாரு, அதனால தமிழகத்துக்கு நல்லது நடக்க போகுதா, அந்த லெவல்ல நம்ம எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். நம்ம இவங்களெல்லாம் விட்டுறலாம், இவங்களை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறனால. சரி, நிச்சயமா. சோ இப்ப அண்ணாமலையோட இந்த உரையை வந்து நீங்க ஒரு சாதாரண ராஜினாமா உரையா பாக்குறீங்களா, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அரசியல் வரைபடத்தின் தொடக்கமா பாக்குறீங்களா? கண்டிப்பாக அடுத்த 10 ஆண்டுக்கான அரசியல் வரைபடத்தின் தொடக்கம். அதான் அவரே அது வெளிப்படுத்தினது, அதுதானே வெளிப்படுத்தினார். எந்த விதத்துல கண்டிப்பா புதிய அரசியல் தொடக்கமா இருக்க போகுது? அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்க போறேன். அந்த அரசியல் கட்சிக்கு முன்னாடி இந்த அதாவது வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்துல நீங்க எல்லாம் சேரணும். அந்த இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் வாலண்டியர்ஸ் தான் அதுல இருக்கல, உறுப்பினர் கிடையாது, வாலண்டியர்ஸ் தான் அதுல வருது உள்ளே. அப்ப அதுல போய் வாலண்டியரா நீங்க வரணும். அந்த வாலண்டியர்ஸ் எல்லாருமே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் யார் எந்தெந்த இடத்துல நிப்பாட்டணும், அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணும், அது முக்கியமா தேவை. ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா அவரு வந்து அவரை வச்சு அது என்ன மாதிரி பயிற்சி அது கொடுப்பாரு. கண்டிப்பா இப்படிதான் இதை செய்யணும், இது என்னெல்லாம் டூஸ் டோன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதை செய்யலாம் செய்யக்கூடாது, என்ன நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா அவர் சொல்லுவார். அப்படி செய்தாதான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வந்து அவரு பாருங்க, தூத்துக்குடியில அமைச்சரு, அவருக்கு வந்து தூத்துக்குடி தொகுதி எதுன்னு தெரியல, திருச்செந்தூர் தொகுதி எதுன்னு தெரியல. திருச்செந்தூர் தொகுதியில போய் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு. அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றவர். இப்ப இது என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி கோமாளித்தனம் எல்லாம் இதுல நடக்கக்கூடாது. அதுல அவர் பேசும்போது முக்கியமா ஒண்ணு சொல்லியிருப்பார், ஏதோ வந்து 39 MP, அப்புறம் வந்து அது அவங்க மட்டுமே இல்லைன்னா 234 MLAக்கள் மட்டுமே அடங்கியது இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, அதுல வந்து பல்வேறுபட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் பட்டியல் போட்டு காணிச்சார். அப்ப இதுல எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப அதுக்கான வேலையை நம்ம பையன் பண்ணணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது அந்த தகுதியை வளர்க்கணும்ல. வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த தகுதியில் இல்லாதவங்க வரலாம், இல்ல தள்ள தெரிஞ்ச அந்த தகுதியோடயும் வரலாம். அப்படி வந்தாலும் இதைத்தான் நீங்க பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கொண்டு போறீங்கன்னா, இந்த மாதிரி திமுக இது தவக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 4-5 MLA குறைவு அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து பிச்சுட்டாங்க, ஓட மாட்டாங்க. அப்படித்தானே போனாங்க. இதுல அமமுகல இருந்து வெற்றி பெற்ற காமராஜ் வந்து நேரே அங்க ஓடி போகலையா? அப்புறம் கடத்திட்டாருன்னு சொன்னாரு. இல்ல கடத்தல, நான் தான் போனேன்னு சொன்னாரு. இதற்கெல்லாம் காரணம் என்னது? சரியான பயிற்சி கொடுக்காது தானே. நீங்க இதைத்தான் பண்ண போறீங்க, இதைத்தான் செய்யணும், நீங்க வந்து குதிரை பேரம கழுத பேரம எதுக்கு நீங்க வந்து வந்தது நல்ல நோக்கம், நல்லது செய்யணும்னு வந்திருக்கீங்க, நல்லதை மட்டும் தான் செய்யணும், நேர்மையா இருக்கணும், இதெல்லாம் நீங்க அங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்து உள்ள விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. நீங்க மக்கள்கிட்ட இப்படிதான் அணுகணும், இது யாருக்கும் தெரியாது. இல்லைன்னா அதனாலதானே அமைச்சர்களே பலர் வந்து என்ன பேசணும்னே அவங்களுக்கு தெரியலையே. ஒரு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அந்த அம்மா வந்து இன்னமும் வந்து இதுதானே போட்டுட்டு இருக்கு, ரீல்ஸ் தானே போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அமைச்சர் ஆயிட்டாங்க, செயல்படுத்தி காணிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை தானே செய்யணும். அதை விட்டுட்டு ரீல்ஸ் போட்டு நீங்க தொழில் அதிபர்கள் எல்லாம் வாங்க, இங்க வந்து நாங்க கடையை திறந்துருக்கு வியாபாரம் பண்ண வாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதுபடி இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாங்க, அதுல என்ன குறைபாடு இருக்கு, என்ன செய்தா நல்லா இருக்கும், தொழில் தொடங்குறதுக்கு வந்து புதுசா தொடங்குறவங்களுக்கு என்ன வசதியை நம்ம மேற்கொண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன கட்ட பஞ்சாயத்து இருந்துச்சு, என்னென்ன கமிஷன் கேட்டாங்க, யாரு போய் எல்லாத்துட்டையும் போய் கமிஷன் கேட்டு அலைஞ்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அதெல்லாம் அவங்க நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழின்னு பாக்கணும்ல. நீங்க கட்ட பஞ்சாயத்து பேசுறவங்களையும் இல்லைன்னா இந்த தண்டால் பிரிக்கக்கூடிய ஆளையும் கூட்டணியில் வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக எல்லா தொழிலதிபருக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். எல்லாத்துட்டையும் போய் இவங்க கேட்பாங்க, எங்க மாம்பல் கொடுன்னு கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும். அது வரக்கூடாது. அப்படி அதை மீறி வந்தா இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இந்த பிரச்சனை வருது, அதை எப்படி எதிர்கொள்றது, என்ன எதிர்கொள்ள வேண்டியது, அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், இதைத்தானே அவங்க யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா அவங்க போய் நின்றுட்டு ஆஸ்பத்திரியில வந்து குறை கேட்கிறாங்க. அவங்க துறை எதுன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவங்களுக்கு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, அதனால ஆஸ்பத்திரியில அந்த பாடி இருக்கு, இல்லைன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அங்க அமைச்சருங்கிற முறையில அவங்க போறாங்கிறது வேற கதை. சும்மா ஆஸ்பத்திரிக்குன்னு தனியா நீங்க மருத்துவத்துக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சுட்டீங்க. அருண்ராஜ் அவர் இருக்காரு. அவர் தான் வந்து சமூக நலத்துறை அமைச்சர். அவருக்கு கட்டுப்பாட்டுல தான் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு. அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லாம் அங்கதான் இருக்கு. அதுல நீங்க வந்து விருதுநகர்ல நான் வந்து ஆஸ்பத்திரியில போய் நான் வந்து செக் பண்ணேன், எல்லாம் சரியா வேலை பாக்குறாங்களா, நோயாளிகளுக்கு எல்லாம் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, உங்க துறையை போய் பாருங்க. தீப்பெட்டி தொழிற்சாலையில பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தாங்க. நான் இதை பத்தி ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு அது அவசியம் தேவை சார். தீப்பெட்டி ஒண்ணு, பட்டாசு ஆலை ஒண்ணு. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதுல அடிக்கடி விபத்து நடந்துகிட்டே இருக்கு. எந்த கவர்மெண்ட்டுமே அதுக்கு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பத்தி கவலைப்பட்டதே இல்லை. அது ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. உலகமே மாறிட்டு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் அந்த விபத்து வராத அளவுக்கு தவிர்க்க முடியாதா? அதுக்கு உள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதா? ஏன் முடியாம அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தான் எனக்கு சாதாரணமா யோசிக்கும் போது எனக்கு தோணுது. அதை பத்தி யோசிச்சிருக்காங்க, தீர்மானம் போட்டு நல்ல விஷயங்களை பண்ணனா நல்லதுதான். அதனால இதுக்கெல்லாம் பயிற்சின்னு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குங்கிறதா என்னுடைய. அதனால அவரு செய்தது தவறு, இல்லைன்னா அது பயிற்சி எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கல. பயிற்சி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அதுக்கு உள்ளால கரெக்டா பயணப்படுறதுக்கு வசதியா இருக்கும். இந்த இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அப்படிங்கிறது இருப்பாங்க. அது நல்லதுதான். அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வருவாரு. இடைத்தேர்தலையும் கண்டிப்பா போட்டியிடுவார்னு நான் நினைக்கிறேன். அவர் உள்ளாட்சி தேர்தலை பத்தி சொல்லியிருந்தாரு. பொது தேர்தல் தான் நம்ம அடுத்து அதை எதிர்கொள்ள போறோம்னா சொல்லியிருந்தாரு. உள்ளாட்சி தேர்தலையும் சொல்லியிருந்தாரு. ஆனா இடைத்தேர்தலையும் அவர் வருவாருங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா 6 மாசம் இருக்கு மொத்தத்துல, ஒரு 5 மாசம் வரைக்கும் இருக்கு. அப்ப 5 மாசம்னு சொல்லும் போது இவங்க 2 மாசத்துல கட்சியை ஆரம்பிச்சு விடுவாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது இடைத்தேர்தல் மொத்தம் 5 தொகுதி தான் இன்னைக்கு கூட நிலவரப்படி. 5 தொகுதியில வேட்பாளரை வச்சு அதை வெற்றி பெற வைக்கிறதுக்கு முயற்சி பண்றது அது வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன கண்டிப்பா பெருந்துறையில கண்டிப்பா அவர் நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கூட்டணி அமைப்பாருங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. அதாவது பாமக, டிடிவி தினகரனுடைய அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்க எல்லாருமே அவரு கூட இருந்தது. டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இல்லைன்னா திருமாரன்ஜியா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ஏசி சண்முகமா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க பாரிவேந்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரு கூட பயணப்பட்டவங்க. ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவங்க. அதனால கண்டிப்பாக அண்ணாமலையில நிறைய சாத்தியப்படும் சார். அதனால அவரு கூட இவங்க எல்லாம் சேர்த்து சீமானை கூட சேர்க்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கும் வந்து ரொம்ப தொய்வாயிட்டாரு. இதுக்கு மேல இன்னும் நான் தனியா நிக்க போறேன்னா இனிமே என்ன ஆக போறேன்னு தெரியாது. ஏன்னா அரசியல் களம் அண்ணாமலை வெர்சஸ் ஜோசப் விஜய் மாறிட்டு. அப்ப இனிமே அதுக்கு இடையில அவரு வந்து என்ன பண்ண போறாரு தெரியும். அப்ப கூட்டணி இந்த மாதிரி வச்சு ஏதாவது அடுத்து என்ன எம்எல்ஏ உருவாக்குற முயற்சியில இறங்கலாம். அது என்ன எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நீங்களாக மற்றவங்களை கூட இவர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு, அதாவது குறிப்பா இடைத்தேர்தலுக்கு முன்னாடி கூட கூட்டணி வைக்கலாம். வச்சா நல்லா தான் இருக்கும். மதுராந்தகம் தொகுதியெல்லாம் வந்து பாமகனுடைய ஏரியா, அது தனி தொகுதி தான். சரியான வேட்பாளரை விட்டு அவங்களால அடிச்சு தூக்கிட்டு வர முடியும். அதே மாதிரி கோயம்புத்தூர், அதாவது பெருந்துறை, அப்புறம் வந்து தாராபுரம், இது கொங்கு மண்டலம். தாராபுரம் தனி தொகுதி தான். அதுலயும் வேட்பாளர் நிறுத்தி கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் அதை வெற்றி பெற வைக்க முடியும். அதே மாதிரி வந்து தென் மாவட்டத்துல அம்பாசமுத்திரம், அந்த தொகுதியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அவர்களையே வேட்பாளராக அங்க, ஏன்னா முக்குளத்தோர் அதிகமா உள்ள தொகுதி அது. அதனால அந்த தொகுதியில வந்து அவரை டிடிவி தினகரன் அங்க வேட்பாளர் நிறுத்தினா இசைக்கு பாண்டியனுக்கு பெரிய நெருக்கடியா தான் இருக்கும். கண்டிப்பா அவர் வெற்றி பெறதுக்கு பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா முக்குளத்தோர்ல யாரு இப்போ அவர் இல்லாத இடத்துல இவர் தான் இருக்காரு. இவரே வந்து சசிகலா அந்த அம்மாவுக்குன்னா ரொம்ப தொடர்புல இருந்து அவர் மூலமாக பெரிய ஆளா வந்தவர் தான் நான் கேள்விப்பட்ட வரையில. அப்ப சசிகலா மூலமாக வந்தவர் தான் அங்க வந்து தினகரன் தான் அங்க கோல வச்சுட்டு இருந்தாரு போய்ஸ் கார்டன்ல அந்த காலத்துல. அப்ப இப்ப வந்து அவரே நேரடியா வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய இதை உருவாக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இசைக்கு பாண்டியன் வெற்றி பெற்றா ஒரு பெரிய மாறுதலை உருவாக்க போறது இல்லை. ஆனா டிடிவி தினகரன் வெற்றி பெற்றா விஜயனுடைய அரசாங்கத்துக்கு என்ன நிலைப்பாடு, எதிர்காலம் என்னவாகும்? பெருந்துறையில அண்ணாமலை வெற்றி பெறலைன்னா பெரிய இழப்பு அண்ணாமலைக்கு இல்லை. ஆனா அவர் வெற்றி பெற்றால் அவருடைய அண்ணாமலையுடைய கட்சியினுடைய எதிர்காலம் வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல பயணப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து ஜோசப் விஜய்க்கு மரியாதை இல்லாம போயிடும். ரொம்ப அதனுடைய இது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மதுராந்தகமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த தொகுதியினர் தாராபுரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களால் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றாங்க. இல்ல அண்ணாமலையே அவருடைய வேட்பாளரை விட்டு சேலஞ்ச் பண்ணி வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி அது பயணப்படும். அது அப்போ வந்து விஜயனுடைய ஆல்டர்னேட்டிவ் அண்ணாமலைங்கிறது இப்பவே பதிவாயிரும். 5 வருஷம் இருக்கு, என்ன எப்படி ஆட்சி நடத்துவாங்க,
இவங்களுக்கு இப்பவுமே ஒரு எதிரான ஒரு பிம்பம் உருவாயிரும். திருச்சி மட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன வரப்போன்னு தெரியல. திருச்சி வந்து தவக வெற்றி பெறணும்னு இவங்க நினைக்கிறாங்க, திமுக வெற்றி பெறணும்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 4 மாசம் 5 மாசத்துக்கு பிறகுதான் தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்படியெல்லாம் வரும்போது வந்து இப்பவே இந்த சில நிலைமையில தான் இருக்காங்க ஆட்சியாளர்கள். இப்ப விஜய் வந்து அந்த அளவுல தான் இருக்காரு. பல பிரச்சனைகளுக்கு இடையில ஓடிட்டு இருக்காரு. இந்த 5 மாசத்துக்குள்ள அவர் ஸ்டடி பண்ணி நின்று ஒருவேளை அந்த மாதிரி பாசிட்டிவா அவரை பத்தி யோசிக்கிற மாதிரி இருந்து ஏதாவது நடந்ததுன்னா நல்லதுதான். நம்ம மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். ஆனா எல்லாமே வந்து ஒரு மோசடியான ஒரு இதை நோக்கி தான் போகுது. இப்ப 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் வந்த உடனே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அந்த நோக்கம், நாங்க இந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கனால நாங்க எடுக்கிறோம், அதாவது ஆலயங்கள் பக்கத்துல, அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கனால நாங்க வந்து அதை மாத்துறோம். அப்புறம் வந்து பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்கனால இது வந்து நல்ல காரணம் கிடையாது. படிப்படியாக நாங்க வந்து மது விலக்கை அமல்படுத்த போறோம். அதனுடைய முதல் கட்டமாக நாங்க இதை செய்திருக்கோம். அதைத்தான் எல்லாம் நம்புறாங்க. இப்படித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்புறாங்க. இது பெரிய மோசடி தானே. விவசாயிகளுக்கு கடன்களை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. 5 ஏக்கருக்கு உள்ளால உள்ள விவசாயிகளுக்கு எல்லாம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லா கடனையும் நாங்க 100% தள்ளுபடி பண்ணிடுவோம். அது எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் நாங்க தள்ளுபடி பண்ணி சொல்லிட்டீங்க தேர்தல் வாக்குறுதியில. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 50,000 ரூபாய்க்கு உள்ளால கடன் வாங்கின சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவோம். 60,000 வாங்கினவங்களுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம். 70,000 வாங்கினவங்களுக்கு 30,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம். 80,000 வாங்கினவங்களுக்கு 20,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம். 90,000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம். 1,00,000 அதுக்கு மேல வாங்கினதுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம். இப்ப நான் சொன்னது ஒரிஜினல் டேட்டா. அப்ப இதை வந்து எப்படி நீங்க பாப்பீங்க? இதை வந்து எப்படி ஏத்துக்குவீங்க? நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீ வருது இல்ல. அதான் விவசாயிகள் எல்லாம் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது ஏமாத்து வேலை, ஏன் இந்த ஏமாற்றுத்தனத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். கரெக்டான கேள்வி. அப்ப இதெல்லாம் வந்து விவசாயிகள் மட்டத்துல விஜய் வந்து தூக்கி நிறுத்துமா, இல்ல காலி பண்ணுமா? அவருடைய இமேஜ் அங்க உடையுமா? என்ன நடக்குன்னு பாருங்க. அவருக்கு பேரு கெட்ட பேர் வரும். அதாவது விவசாயிகளுக்கு இப்ப அதுல ஒரு இன்னொரு இக்கனா இருக்கு. 2025 மே மாசம் 1ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும், அது ஒரு வருஷம் கூட இல்ல இதுல. அப்ப இந்த குறுகிய காலத்துல கடன் வாங்குறதுக்கு மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஏமாத்து வேலை தானே. அப்படின்னா நீங்க முதல் சொன்னது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருதா? அடுத்து ஒரு பொருளாதார பெரிய நெருக்கடி. பெண்களுக்கு எல்லாம் நாங்க 2,500 ரூபாய் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டீங்க. மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. இந்த மாசத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனா 2,500 ரூபாய் நீங்க தருவேன்னு சொன்னீங்கன்னு கேட்பாங்கல்ல பெண்கள். எல்லாரும் தான் கேட்பாங்க. நீங்க சொல்றதை வந்து அப்படியே ஏத்துக்கிறேன். அதாவது இப்ப ஒரு எதிர்ப்பு நிலை மக்கள் நிலையில ஆல்ரெடி உருவாக ஆரம்பிக்குது. அதை வந்து அண்ணாமலை வந்து அட்வான்டேஜா எடுத்து இடைத்தேர்தலையே நிக்கலாம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க கூட்டணியை பத்தி சொன்னீங்க. டிடிவி தினகரன் சேர்ந்துக்கலாம், அன்புமணியோட பாமக சேர்ந்துக்கலாம், எல்லாம் அழகா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. பாஜகல இருந்து, தமிழக பாஜகல இருந்து யாரு அண்ணாமலை பக்கம் சேரக்கூடும்? அதாவது முக்கியமான அந்த மூத்த தலைவர்கள் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளவங்க வரலாம். அது 1-2 நாளைக்கு பிறகுதான் வந்து உறுதியா தெரியும். மாநில நிர்வாகிகள் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கீழே உள்ள நிறைய சாமி வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. அவர் வந்து நான் முன்னாடியே வீத லீடர்ல எல்லாம் இருக்கேன், அதுல இயக்கத்துல இருந்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. சோ அது ஒரு சிக்னலா நம்மளால எடுத்துக்க முடியுது. அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, சொல்லுங்க. எடுத்துக்கலாம். இல்ல அது மாதிரி வேற எந்த அடுத்த கட்ட தலைவர்கள் வரக்கூடும்? இப்போதைக்கு எனக்கு கரெக்டா இந்த இதுல ட்வீட்ல பார்த்து நம்மள, அதாவது வந்து ஏபி முருகானந்தம் வருவார்னு நினைக்கிறேன். வரலாம், எனக்கு அது கரெக்டா தெரியல. ஆனா வந்து வசந்தராஜன் அவரு லெட்டர் போட்டாரு. அவரு நான் வந்து இங்கதான் போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. வேதா சுப்பிரமணியம் அவரு இது மாவட்ட தலைவர், அதுக்கு முன்னாடி இருந்தவர் நேற்றுக்கு ரிசைன் பண்ணிட்டாரு. இது மாதிரியானது இப்ப இன்னைக்கு நாளைக்கு இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இப்போ எவ்வளவு பேர் உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க, இது புஷ்வானா ஆகுமா அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்ப வந்து எல்லாம் ஒரு இதுதானே. இப்ப வந்து இவரு சொல்லிட்டாரு, அது அப்பட்டமா இருக்கு, அது டேட்டாவா இருக்கு, அது ஒரிஜினலா இருக்கு, டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. இப்ப அதை பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு நம்ம இப்ப இந்த நேரத்துல இந்த 7,47,000 தாண்டி போகுது. அப்ப இதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்கல்ல. பார்த்துட்டு இங்க போனா நமக்கு எதிர்காலம் மனநிலை எப்படி இருக்கு? இப்போ பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கிட்டு. அப்ப பாஜகவுல தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். மூத்த தலைவர்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாவட்ட தலைவர்கள்ங்கிற இல்ல முன்னாள் மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மூத்த தலைவர்கள் மாநில அளவுலயும் வந்து வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு எல்லாம் கிடையாது. மாநில அளவுல பேரன்பாடியில உள்ள ஒருத்தங்களே வந்து வர வாய்ப்பு இருக்கு. நான் பேசியிருந்தா இப்ப கொஞ்சம் உறுதியா கூட சொல்லிடுவேன், பேர சொல்ல முடியாது.
இருந்தாலும் சொல்லிடுவேன். அவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு மேல தீவிரமான விசுவாசி உள்ளவங்க தான். சென்னை மாநகரத்தினுடைய ஒரே ஒரு கவுன்சிலர் உமா ஆனந்தன், அந்த அம்மா கண்டிப்பாக அண்ணாமலை பக்கம் தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து அதுல நான் நம்புறேன் அவங்க போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றவங்க எல்லாம் இப்ப நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் இப்பவே ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் தரப்புல இருந்து அந்த முக்கியமான மற்ற இந்த இந்து முன்னணியில இருக்கக்கூடியவங்களோ இல்லைன்னா வேற யாரோ நீங்க அந்த அமைப்பு போக வேண்டாம், நீங்க வந்து இருங்க, நீங்க இதுல இருந்தா தானே நல்லது, என்னைக்கு இருந்தாலும் அது பாஜக தானே, என்னைக்கு இருந்தாலும் மோடி தானே, நமக்கு தனி நபர் தூதி பாட மாட்டோம்ல, அதனால நீங்க வந்து இங்கே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் ட்வீட் பண்றாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் அதையும் தாண்டிதான் இந்த இது போயிட்டு இருக்கு. எப்படி வந்து விஜயனுடைய ஒரு செல்வாக்கை வந்து கணிக்க முடியாம போச்சுதோ தேர்தல் நேரத்துல, அதே மாதிரி அண்ணாமலையினுடைய எழுச்சியும் வந்து இவங்களால கணிக்க முடியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய அளவுல தான் போகுதுங்கிறது தான் என்னுடைய இது. பாஜகவுக்கு பெரிய இழப்பு இருக்கும்னு நான் நினைக்கல. ஏற்கனவே 3% ஓட்டு தான் இருக்கு. 2.97% ஓட்டு தான் இருக்கு. அதுல அங்க இழக்கிறது பெரிய அளவுல இல்ல. ஆனா அண்ணாமலையினால பாஜக வந்து பலபடி பாஜக விட்டு வெளியே போச்சுல ஒரு 8% அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய தலைவர் இல்லையா? பெரிய தலைவர் மட்டும் இல்ல, அண்ணாமலைனால பாஜகவுக்கு ஒரு 8% ஓட்டு வந்துச்சுல்ல. அந்த ஒரு 8%க்கு மேலதான் அது. அது 2026 அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டி இருந்தா அது 20%க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். 8% இருந்தது 20% தாண்டி பாஜகவுக்கே ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிராப் அப்படிதான் ஏறி போச்சுது. அதை ஒரு மிதிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி வந்துச்சுல, அவங்க எல்லாம் இப்ப வந்து நேரே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப திருப்பி வந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க இப்ப நான் முந்தா நாள் நினைக்கிறேன் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் யாருக்கு பாதிப்பு, கருத்து கணிப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில, தொலைக்காட்சிகள் எல்லாம். அப்போ அந்த விவாதத்துக்கு இடையில இந்த கருத்து கணிப்பு போடும்போது எல்லா இதுலயும் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் வந்து அதிகமான பாதிப்பு வந்து விஜய் தான். விஜயனுடைய கட்சியில இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க, அது சந்தேகமே கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அண்ணாமலை இல்லாததுனால போட்டாங்க, அவங்க எல்லாம் திருப்பி அண்ணாமலை பக்கம் தனியா வந்துருவாங்க. அதே மாதிரி கூட வந்து கருத்து கணிப்பை நடத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை பார்த்தேன், அதிக பெர்சன்டேஜ் வந்து தமிழக அரசியலுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது இருக்கும். அதே மாதிரி திமுகவுல இருந்தே அண்ணாமலை பக்கம் வராங்க. இப்ப அவரு வந்து அண்ணாமலை பாஜகவிலே இருக்கும்போது சிலருக்கு, திமுகவில் உள்ளவங்க, அதிமுகவில் உள்ளவங்க, அதே மாதிரி வந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. அது காரணம் வந்து திமுகவில இருந்து முழுக்க முழுக்க பாஜகவை திட்டியே வந்துட்டாங்க. பாஜகனாலே ஒரு தமிழ் விரோத கட்சி, பாஜகவினாலே ஒரு தமிழ் எதிரி கட்சிங்கிற மாதிரி ஒரு வில்லனாக கட்டமைச்சு வச்சதுனாலே அதுவும் திமுக தரப்புல இருந்து அதிகமா பண்ணனால அந்த திமுக உள்ளவங்களுக்கு பாஜகன்னா ஒரு சின்ன ஒரு நெருடல். பாஜக மீண்டும் அண்ணாமலை வந்தா பாஜக பக்கம் வருவாங்க, இதுதான் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஆனா அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது சல்லடி உடனே நேற்றுக்கு பேசிட்டு இருந்தாரு. வேலூர், மதுரை மேலூர் பகுதியில உள்ள சந்திரன் அவங்க பேரு, ஒன்றிய செயலாளர், திமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர். அவரு நேற்றுக்கு நான் போஸ்ட் அடிக்க போறேன்னு சொன்னாரு. கடைசியில ஸ்டேட்டஸ்லயே வச்சுட்டாரு, அண்ணாமலைக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு வச்சுட்டாரு. அப்போ என்கிட்ட போன்ல பேசுவார் அடிக்கடி. அப்போ பேசும்போது சொன்னாரு, அவர் வந்து தெளிவாவே சொன்னார், அவர்களுக்கு மூக்க அழகிரிக்கு நெருக்கமா ஒரு காலத்துல இருந்தவர் அவர். அப்ப அவரு என்கிட்ட சொன்னாரு, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா நான் போஸ்ட் அடிச்சிருவேன். அது கொஞ்சம் நான் எங்க ஏரியா ஃபுல்லா ஒன்றிய ஃபுல்லா நான் ஒட்டிடுவேன் அப்படின்னாரு. அண்ணாமலை கட்சியில நான் பொறுப்பெடுக்க போறேன், நான் போய் அதுல இணைந்து செயல்பட போறேன் அப்படியே சொன்னார். ஒரு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான், ஆனா அவர் தீவிரமா இருக்காரு அதுல. அப்ப அவர் ஒரு திமுக காரரா இருந்துட்டு அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கு அவருக்கு ஒரு சின்ன நெருடல் அங்க இருக்கு. அதாவது பாஜகவுல அண்ணாமலை நீடித்தார், அவர் வெளியே வரும்போது அவருக்கு ஈஸியா இருக்கு. அது வந்து வர்றதுல அவருக்கு எந்த சிரமமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, ஒரு நெருடலும் இல்லை அவருக்கு. இத மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீமையும் வந்து என்ன மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க, மோடி பாஜக இது ஆகாது, இதுக்கு எதிராக தான் பேசணும், இப்படியே பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. சர்ச்சில் வந்து பிரேயர் பண்றத வேலையை விட, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிக் கொடுக்கறத விட மோடிக்கு எதிராக சொல்லிக் கொடுக்கறதும் பாஜகவுக்கு எதிராக சொல்லிக் கொடுக்கறதும் அதிகமா பண்ணிட்டாங்க. அதுவும் வருஷக்கணக்கா பண்ணிவிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பாஜகவில இருந்து அண்ணாமலை வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு மேல ஒரு பாசம் வருது. அவர் ஏற்கனவே மனசுல இருக்கக்கூடிய பாசம் தான், நல்ல மனுஷன் தானே, அவர் வரதுல தப்பு இல்லைல்ல, அவர் வரட்டுமே அப்படித்தான் கேட்கிறாங்க. காலையில நாங்க நேற்று காலையில வந்து ரேஷன் கடைக்கு போனோம். என்ன சார் ரேஷன் கடைக்கு போறீங்கன்னா, நான் ரேஷன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். காலேஜ் தவறு இல்ல, ரேஷன் கிடையாது. பெரிய விசேஷம் என்னன்னா, காலேஜுக்கு நான் போகும்போது இல்லைன்னா சின்ன வயசுல அந்த வாத்துக்கோழி எல்லாம் மேய்ச்சிருக்கேன்,
ஒரு 5 வருஷம். அந்த அந்த மாதிரி காலகட்டம் 1980 காலகட்டத்துல வந்து ரேஷன் அரிசிய அந்த சோத்த வந்து மோந்து பார்க்க முடியாது. அது பயங்கரமான மோசமான வாடை அடிக்கும். 4 தடவை எல்லாம் வெந்நீர்ல எல்லாம் கழுவுவாங்க. ஆனாலும் ஒண்ணும் ஆவாது அது. அந்த அரிசி அப்படியே தான் இருக்கும். அந்த நாத்தம் அப்படியே தான் இருக்கும். அந்த வாடையை மறைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆளு நெத்தலி மீன் இல்லைன்னா கருவாட்டு குழம்பை வச்சு அதுல வச்சு அந்த வாடையில அந்த சோத்தை சாப்பிடுவோம். இப்படி உண்மையிலே இருந்துச்சு. ஆனா இப்ப ரேஷன் கடையில உண்மையில அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு அரிசி. ரேஷன் கடைக்கு போயிருந்தா அங்க போன இடத்துல ஒரு அதிமுகவினுடைய ஒரு சின்ன பொறுப்புல இருக்காங்க ஒரு அம்மா. அவங்க வந்து தேர்தலோட எல்லாம் கூட்டணி தானே அதனால இருந்தாங்க. முதல் கேள்வி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரா இல்லையா, எப்போ ஆரம்பிப்பாரா மாட்டாரா, இதைத்தான் நேத்துக்கு கேட்டாங்க என்கிட்ட. இன்னைக்கு தானே அவர் அறிவிச்சாரு. இன்னைக்கு இவர் மத்தியானம் அறிவிக்க போறேங்கிறதே நேத்துக்கு தான் சொன்னார். அப்ப நேற்றுக்கு காலையில நாங்க ஒரு 11 மணிக்கு நாங்க போகும்போது இதே தான் கேட்டார், என்ன ஆச்சுன்னார். அதே மாதிரி அப்படியே வெளியே வந்தோம். குமாரனி நம்ம நண்பர் தான் அதிமுக, அவரு ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு அலுவலகம் அங்க வச்சிருக்காரு. அப்ப அவரை போய் பார்த்தேன். எட்டி வரக்கூடிய வெளில அப்படியே வெட்டி பார்த்துட்டு வந்தோம். அவரு ரியல் எஸ்டேட் அலுவலகம் இருக்கு. அங்க போய் அவரை எட்டி பார்த்த உடனே முதல் கேள்விதான், அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா, எப்பதான் ஆரம்பிப்பாரு அவரு. ஆனா அவரு அதிமுக. ஆனா அவரு இதை கேட்டார். இந்த மாதிரி அவங்க மற்ற கட்சியில உள்ளவங்களும் கூட எல்லாருமே அண்ணாமலை 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 அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத அவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துருவாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் வர மாட்டாங்க. ஒரு சிலர் வரலாம், பல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க அண்ணாமலைனாலே சாரி அவர்களாலேயே அண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது கருப்பு பரஞ்சானந்தமோ இல்லைன்னா மற்ற தலைவர்களை எப்படி வருவாங்க, இங்க வந்து என்ன மரியாதை இருக்க போகுது அப்ப வந்து பச்சவந்தி மாதிரி ஆயிடும் அது. அதனால அவரு வேதாந்தம் பேச வேண்டியதான். நாங்க வந்து கொள்கை, நாங்க வந்து பாஜகவில் அந்த காலத்துல இருக்கோம். ஏன் பாஜகவில் மோடி வரதுக்கு முன்னாடி இப்ப கருப்பு முன்னாடி பாஜகவில் இல்லையா? மோடி பிரதமர் ஆன பிறகுதான் வந்தாராமா? அப்படி இல்ல, அவங்க அதுக்கு ஒரு பேசுறதுக்கு அதை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி, நல்லது. ஸோ நேயர்களே, அண்ணாமலையோட தனி இயக்கம் எப்படி போகும்? இப்ப வந்து விஜய் தனி கட்சி ஆரம்பிச்ச அது ஒரு எழுச்சி இப்ப இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு எங்களோட அதை வந்து தெரியப்படுத்தணும். அதை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள். திரு சின்னப்ப கணேசன் அவர்களை நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.